லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா எந்த டார்கெட்டையும் உன் டீம் மீட் பண்றது இல்ல. எனிமே முரளி இதே உன் டீம்ல என்னதான் பிரச்சனை? ப்ராப்ளம் ஏனு மகேஷ்? வெயிட், ஐ ஹேவ் a list. Yo, I am not here to listen to your problems. Only solution. I want solution. ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா தானே நீங்க சொல்யூஷன் சொல்ல முடியும். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. சொல்யூஷனோட சொல்லு. டீம் பசங்க சில பேர் வேலை பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. They feel left out, boss. What? சரி, சீட்டிங்க மாத்தி ஒரு தொலைமேன். ஷஃபிள் பண்ணேனே. லாஸ்ட் மந்த் ஷஃபிள் பண்ணேனே. மாத்தி உட்கார வச்ச பசங்க ஃபீல் லெஃப்ட் அவுட். அது போயிடும். என்ன நான்சென்ஸ் பேசுற? எங்க உட்கார்ந்து என்னையா வேலை பண்ண போறாங்க? சிஸ்டம் முன்னாடி இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீசனா? ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சரா? யாயா எல்கேஜில இருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். அதான் பேக் பெஞ்சரோட ஃபீலிங்ஸ் யூ won't understand. சரி, என்ன சொல்யூஷன்? பா, இதான் சொல்யூஷன். வாட்? டீம் பசங்கள தமிழ் பா இந்த சீட்டிங்ல அரேஞ்ச்மென்ட்ல உட்கார வச்சோம்னா எவரிவன் இஸ் a first bencher. Nobody feel left out. என்ன மாதிரி இது? பே ஃபுல்லா மாத்தணும். நிறைய செலவாகும். இப்ப எலக்ட்ரிக்கல் வர்க், கார்பென்ட்ரி வர்க் நிறைய. சரி, ஓகே, நீ அட்மின் கிட்ட பத்தி பேசி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வெஸ்ட். நோ நாட் நீடட். ஐ ஹேவ் டன் சம் காஸ்ட் சேவிங்ஸ். நம்ம போர்ட் ரூம் இருக்குல்ல, அதுல பசங்களை எல்லாரும் உட்கார சொல்லலாம். அது சீட்டிங் வந்து பா மாதிரி தானே இருக்கு. இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அப்படியே சொல்லி சேர்த்துக்கலாம். நான் காசு சேவ் பண்ணிருக்கேன், டீமை நல்லா என்கேஜ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளவு அழகா டைவர்ட் பண்ணி என்கிட்டயே ஒரு ட்ரிக்ஸ். உன் டீம் இஸ் சப்போஸ் டு வர்க் இன் தி வார்ட் ரூம் which is a big conference room. அங்க ஆல்ரெடி பா மாதிரி தான் சீட்டிங் இருக்குது. உன்னை யார் பேல வந்து வர்க் பண்ண சொன்னது? அது வந்து அங்க எவரிவன் ஃபேசிங் ஈச் அதரா ரவுண்டா சுத்தி உட்கார்ந்திருக்கிறதுனால வார் ரூம் பார் ரூம் மாதிரி ஃபீல் பண்றாங்க. கேஷினோ மூடுக்கு போயிடுறாங்க பாஸ். அதான் ஐ பிளான் லைக் திஸ். இத சொன்னா அத சொல்ற, அத சொன்னா இது சொல்ற. இப்ப புரியுது என்னன்னு. பா சீட்டிங் கரெக்டா? பாவம் ஸ்கூல் பசங்களை பா மாதிரி உட்கார வச்சு கழுத்தை திருப்ப முடியாம கண்டினியூஸா சர்வேலன்ஸ் வச்சு நமக்கு தான் வேற வழி இல்ல. வார் ரூம்ல உட்காந்து வேலை பண்ண வேண்டியதா இருக்குது. பசங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. நீங்க சினிமா தான் பாப்பீங்க, நியூஸ்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் பாஸ். சாரி. இங்க பாரு, நான் நியூஸ் பாக்கட்டி கூட நியூஸ் என் கைக்கு வந்துரும். நான் பல குரூப்ஸ்ல இருக்கேன், வந்துரும். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டா வந்திருக்குது, அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த நியூஸை வச்சு ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்த பாத்தியா நீ உன்ன. சரி, அதெல்லாம் விடு. நெக்ஸ்ட் வீக்குள்ள அழகா பே வெக்கேட் பண்ணி வார் ரூம் போய் ஒர்க் பண்ற வழியை பாரு. ஆண்டி கிளைண்ட் நம்ம விசிட்டுக்கு வராரு. பஸ் ஆண்டி ஒன்ட் கம். ஏன் மெயில் கூட இது வரலையே? நீங்க இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் பாக்குறது கிடையாதா? போன வாரம் ஆண்டி மெசேஜ் வாயிலே நுழையல. அங்க நடந்த கான்சர்ட்ல நம்ம ஆண்டி கூட ஒர்க் பண்ற ஹெச்ஆர் ஆண்டி கூட போயிருக்காரு. கேமராமேன் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டான். நம்ம ஆண்டி ஹெச்ஆரை கட்டி பிடிக்கிற மாதிரி பெத்த ஸ்கிரீனும் பெரிய டீம். ஆண்டியோட அஃபேர் அம்பலமாயிருச்சா? ஆண்டி போண்டி வேலை போயிருச்சு. இருங்க, அந்த நியூஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்பு. பேல ஆரம்பிச்சு பேலையே முடிஞ்சிருச்சு. ஆண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒர்க் பொறுமையா பாத்துக்கலாம். ஓகே ஹாப்பி வீக்கெண்ட். முரளி கரெக்டா ஒரு நியூஸ் வருது பாரு. Certified